ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீய சக்தியா தூய சக்தியா யார் ஜெயிக்க வைக்கலாம் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மெயினா ஓட்டு போடுற ஏஜ் இருக்கிற எல்லாருக்காகவும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்பவுமே ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு முடிவு வரணும். சும்மா எடுத்தோமா போட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. மேக்சிமம் நம்ம தமிழ்நாடு மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டார் வேல்யூ வச்சுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டே போடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா, நம்ம இருக்கிறோம்ல அந்த தொகுதியில யார் நிக்கிறா, எந்தெந்த கட்சி எல்லாம் போட்டி போடுது, அந்த கட்சி சார்பா யார் நிக்கிறா அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க தொகுதிகள்ல இதுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்க இல்ல புதுசா வரப்போறவங்க யாரா இருந்தாலுமே இது வரைக்கும் அந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காங்க இல்ல இனிமே என்ன செய்ய போறாங்க அப்படின்றதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அந்த வேட்பாளர் இருக்காங்களே, அந்த கேண்டிடேட் அவங்களுடைய பேக்ரவுண்டை நீங்க செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணலான்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம எலெக்ஷன் கமிஷனுடைய இசிஐ நெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்குள்ள போயிட்டு நீங்க நோ யுவர் கேண்டிடேட்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த நோ யுவர் கேண்டிடேட்ஸ்ல போயிட்டு இந்த வருஷம் நடக்கக்கூடிய எலெக்ஷனு எந்த ஸ்டேட்டு எந்த தொகுதி அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா அப்ரூவ்டு கேண்டிடேட்ஸ், அதாவது அக்செப்டட் கேண்டிடேட்ஸ் வரும். நிராகரிக்கப்பட்டவங்களை தவிர மீதி யாரெல்லாம் எலெக்ஷன்ல போட்டி போடுறாங்க, அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றவங்க லிஸ்ட் ஒரு இதுல இருக்கும். அதுல போயிட்டு நீங்க யாருக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல அது இல்லாம மத்த வேட்பாளரோட டீடைலும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல போயிட்டு நீங்க அந்த கேண்டிடேட் பேருக்கு நேரையோ இல்ல அவங்க போட்டோக்கு நிறைய கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா அவங்க மேல ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கா அப்படின்றது வரும். இருந்துச்சுன்னா அதுல டீடைல்ஸ் காட்டும், இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி காட்டும். அதை விட முக்கியம் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க எங்க இருக்காங்க, அவங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, அவங்க வருமான வரி ஒழுங்கா கட்டுறாங்களா அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே அதெல்லாம் இருக்கும். சோ நீங்க அதை எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. நீங்க எப்படி ஒரு முடிவுக்கு வரணும்னா, அந்த கட்சி தலைமையும் சரி அந்த வேட்பாளரும் சரி இந்த தொகுதிக்கு நான் என்னெல்லாம் செய்ய போறேன்னு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. அந்த வாக்குறுதிகள் பிராக்டிகலா அது பாசிபிளா அப்படின்றது பாருங்க. அந்த கட்சியும் சரி அந்த வேட்பாளரும் சரி இந்த மாநிலத்தோட வளர்ச்சி பத்தி பேசுறாங்களா, கல்வியை பத்தி பேசுறாங்களா, சுகாதாரத்தை பத்தி பேசுறாங்களா, அதே மாதிரி விவசாயம், சுற்றுச்சூழல் இப்படி எல்லாத்தையுமே பத்தி பேசுறாங்களா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த தொகுதி எம்எல்ஏ தான் உங்க தொகுதியோட பிரச்சனையை பாத்தீங்கன்னா சட்டசபையில அதை பத்தி பேசுவாங்க. உங்க தொகுதிக்கு என்னெல்லாம் தேவையோ, உங்க தொகுதியில உள்ள டிரைனேஜ் தேவையா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் போடணுமா, இல்ல அந்த தொகுதியில என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, ஸ்கூல் சரியில்லை, இல்ல ரோடு சரியில்லை, இல்ல கரண்ட் ஒழுங்கா வரல, இல்ல பைப் லைன் எல்லாம் கனெக்டா இன்னும் எங்களுக்கு வரல, வாட்டர் வரல, தண்ணி வரல அப்படின்றது, ரவுடிசம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றத அந்த தொகுதி எம்எல்ஏ தான் தலையிட்டு தீக்கணும். சோ நீங்க தலைமையை மட்டுமே வச்சு ஓட்டு போடாதீங்க. அந்த தொகுதியோட வேட்பாளர் உண்மையா இருக்காரா, அவர் நல்ல வாக்குறுதி கொடுத்திருக்காரா, அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத வச்சு நீங்க செக் பண்ணுங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னான்றதெல்லாம் விட்டுருங்க, இதை செக் பண்ணுங்க.